ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து வீடியோ போட்டிருப்பேன். காலையிலே நல்லா வந்து தூங்கி ஏஞ்சாச்சு. அப்படி இப்படின்னு ஒரு கேமரா சூஸ் பண்ணியாச்சு. தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோப்ரோ 9 தான் வந்து ஓகே, இந்த பட்ஜெட் வந்து ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் 8, 10 எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தோம். அது கொஞ்சம் 8ங்கிறது கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு கேமரா கிளாரிட்டி எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும். 10னா அதிக பட்ஜெட்டில் போகுது, 8னா கொஞ்சம் லோ பட்ஜெட் தான். கொஞ்சம் மிடில் நமக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது GoPro 9 தான். அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே வாங்குகிறோம் எல்லாமே பார்ப்போம். ஆக்சுவலாக மும்பையில் வந்து சிஎஸ்டியில் தான் வாங்கலான் இருக்கோம். போரா பஸார் ரஷீத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் நம்ம வாங்க போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் அது. அந்த ஸ்டோர் பேர் பார்த்தீங்கன்னா B&M சொல்லிட்டு ஹோம் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். B&M ஹோம் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். விசாரிச்சு பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டி அங்கே தர்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுது. அதனால தான் அங்கே போய் வாங்கணும். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் கேரளா, நமக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையே இருக்காது, போய் அசால்ட்டாக பேசி வாங்கலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் வந்து அங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காந்தவெளியிலேருந்து நம்ம சிஎஸ்டி போகிறோம். அதாவது ஒரு 28 கிலோமீட்டர் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பிளான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகலாம், அப்புறமா பைக்கில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் எடுத்து வந்தாங்க. வாங்க அப்படியே கார்லேயே போயிட்டு வரோம், 4 பேர் போகணுமா, அதனால் காரில் போயிடலாம் அப்படின்னாங்க. நாம் வந்து சிஎஸ்டி போகிறோன்னா மேக்ஸிமம் இந்த பிரிட்ஜை வந்து தாண்டி தான் போகணும். இதில் நம்ம பே பண்ணி டோல்கேட் வழியால் போனோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு இந்த வழியை சூஸ் பண்ணோம் நாங்கள். இது வந்து பேண்ட்ரா ஒர்லி சீலிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாலம் தான் இது. சஸ்பென்ஷன் பிரிட்ஜு இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. எப்படியும் ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும். இருந்தாலும் நல்லா ஒரு கார் பஸ் இப்படி தான் அலோடு. உள்ளே வந்து பெரிய இந்த பைக்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து இந்த வேவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த வழியால் போகலாம். இல்லை நமக்கு டைம் இருக்குது, ஒரு டிராஃபிக்லாம் பார்த்தாலும் ஓகே தான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுற்றி போகலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் சேவ் ஆகிடும். ஃபுல்லாக பிரிட்ஜே காலியாக தான் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ஈஸியாக இறங்கிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலத்தை விட்டு கீழே இறங்கிடுவோம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். தூரமாக இருக்கிற பில்டிங் எல்லாமே நமக்கு நல்லா அழகாக தெரியும். ஒரு சீயோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். அதனால் இந்த வழியால் சூஸ் பண்ணிட்டு அப்படியே கேமரா வாங்குறதோட இதையும் பீச்சையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு பாலத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த வழியால் நம்ம இறங்கி கீழே வந்துட்டோன்னா நேராக வந்து நம்ம டாப் 5 பணக்காரர் இருக்கார் பாருங்கள், அம்பானி, அவங்க வீடை வந்து பார்க்கலாம். அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்களுடைய வீடு. நம்ம அந்த சீலிங்கு பாலம் வந்து இறங்கின உடனே அவங்க வீட்டு வழியெல்லாம் நம்ம கார் போவோம். ரைட் எடுத்து சிஎஸ்டி போகிற ரூட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் கிட்டக்க போக போக அந்த வீடு வந்து மறைஞ்சிரும். இருங்க அப்படியே நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பில்டிங் இருக்கும், அதை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பில்டிங் மறைஞ்சிரும். பார்த்தீங்களா, அந்த பில்டிங் அப்படியே முன்னாடி வந்து மறைச்சிரும் மொத்தமாக. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக சிஎஸ்டி போயிடுவோம், விடி போயிடுவோம். மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துடுவோம் நம்ம அடுத்தது. பார்த்தீங்கன்னா மும்பை விடி நீங்கள் வந்துட்டிங்கன்னா பக்கம்தான் அந்த B&Mன்னு சொல்லிட்டு. நீங்கள் பக்கத்தில் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக கேமராஸ் ஐட்டம்ஸ் தான் விற்கும். ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மொத்தமாக நம்ம ஊர்லேருந்து வர கன்னியாகுமரி, கேரளா எல்லா ட்ரெயினும் இந்த இடத்துக்கு தான் மேக்ஸிமம் வரும். நம்ம வந்து இப்போ அப்படியே கடையை தேடி பார்த்தாச்சு, அங்கே கண்டுபிடிச்சி அங்கே நேராக உள்ளே போயிடலாம். आइडिया अंदर रखेंगे मंगे आइडिया अंदर रख தொடச்சிக்கிட்டு வராங்க வீடியோவில் तेरा इधर से पहचान रखा है
அங்கே வரைக்கும் பாருங்கள். மும்பை ஃபைனலி GoPro 9 வாங்கி அங்கேயே வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதோட அடுத்த கண்டினியூ வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் தேங்க்யூ ஸோ மச்.